இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சட்னியை நல்ல ஒரு சூடான இட்லியில் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இது செய்கிறதுமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு தக்காளியை வேக வைக்கணும். இந்த மாதிரி குக்கரில் ஈஸியாகவும் வேக வச்சுக்கலாம், இல்லை ஓப்பன் பாட்லேயும் வேக வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துருக்கிறேன். அந்த தக்காளியில் கெட்டி பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, காம்பு பகுதி, அதை கத்தியால் எடுத்துட்டு நீங்கள் சமைக்க பயன்படுத்திக்கோங்க. எந்த ரெசிபி ஆனாலும் அது உடம்புக்கு பித்தம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 2 விசில் விடுங்க. தக்காளி நல்ல டக்குன்னு நமக்கு வெந்து வந்துடும். இப்போ இது வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ அதில் மேலே இருக்கிற தோல் நல்லா பிரிஞ்சு வருது இல்லையா, அந்த நம்ம காம்பு எடுத்ததுனால அந்த தோலும் நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் இந்த தோல் பகுதியை எடுத்துடலாங்க, அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ அந்த தண்ணியை வடிச்சிட்டு தக்காளியை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூடோன்னு இந்த மாதிரி தோலை எடுக்க முடிஞ்சதுன்னா எடுங்க, அப்படி இல்லைன்னா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் தோலை எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறமா வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதை தூக்கி போட்டுற வேண்டாம். இதை நம்ம சட்னி தாளித்து சேர்க்குறப்ப நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளிலேருந்து தோலை உரிச்சிட்டு ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே சட்னிக்கு தேவையான தாளிப்பை கொடுத்து வெங்காயத்தெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு சட்டியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4லேருந்து 5 வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இது வேணான்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு சவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை போட்டு பொரிய விடுங்க. கூடவே சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும், சின்ன வெங்காயமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் இன்றைக்கி ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கிறேன், ஒரு 30 சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். குறவாவும் சேர்த்துக்கலாங்க, 10-12 போட்டால் கூட போதும். அடுத்ததாக இதில் காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா பாதி காரம் பச்சை மிளகா காரம் தான், அதனால் 4 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த அளவுக்கு வந்தால் போதும், செவக்கக்கூடாது. இந்த சமயத்தில் மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக காரத்துக்கு நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு தீயை கொஞ்சம் குறவாக வச்சு நல்லா நிதானமாக இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா பச்சை வாசனைலாம் போய் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டேன். அந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், திரியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை சேர்த்த உடனே வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து கலந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த சட்னி கொஞ்சம் குழகுழப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், நல்லா தண்ணியாக விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், உங்கள் விருப்பம்தான். அந்த சட்னி நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா திரும்ப பச்சை தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்காதீங்க, டேஸ்ட்டு சல்லுன்னு போயிடும். அப்படி அந்த டைம் உங்களுக்கு கெட்டியாக இருக்குங்கிறப்ப நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது கொதிச்சிட்ருக்கப்போ உப்பு செக் பண்ணி பார்த்தாங்க, கொஞ்சம் குறவாக இருக்குது. அதனால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டும் கூடவே கொஞ்சமாக வெல்லத்தை பொடிச்சது சேர்த்துருக்குறேன். இதனால் இனிக்காது, அந்த தக்காளியோட புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டை உங்களுக்கு நல்லா கொடுக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் தள்ளன்னு கொதிச்சிருச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் தாராளமாக போட்டு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி கொஞ்சம் குழப்பாக தான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த சட்னியை நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.